15 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு உண்டான வேலையை பார்த்தீங்கன்னா நீ அதிலிருந்து 90 வயசு ஆக்கிக்கிடலாம். அதெல்லாம் இருக்குது. அப்படிலாம் இல்லாமையா இவர் சாமி அகத்தியர் அத்தனை வருஷம் வாழ்ந்தார். அந்த காலத்துக்கு 800 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. அர்த்தம் பாம்பாட்டி 360 வருஷம் எப்படி வாழ்ந்தார்? இல்லை, இப்போ நம்ம ஐயாவோட கணக்குங்கிறது பாடியை வேணால் மாற்றினாலும் அவருடைய வாழ்நாளுங்கிறது கணக்கே எடுக்க முடியல. ஒரு திருமூலூர்லேருந்து வராரு, என்ன கணக்கு எடுக்கிறது? அதுக்கு வயசு சொல்லுங்க பார்ப்போம். இவனுடைய படைப்புள்ள இயற்கையில் நிறைய இருக்குது, உபயோகப்படக்கூடியதும் இருக்குது, நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்குறதும் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போகிற எந்த பாதையில் எடுத்துகிட்டு போகிறோமோ அதுதான். இப்போ நான் அந்த பரதேசி எடுத்துக்கோங்களேன், 30 வருஷம் 29 வருஷம் தான் கணக்கே வருது. நான் நினச்சா இன்னொரு 20 வருஷம் நான் கழிச்சுக்கலாம், முடியாதுன்னு கிடையாது. இதுவே இன்னும் 9 வருஷம் போதும்னு முடிச்சாலும் நான் முடிச்சுக்கலாம். மருந்து குடிக்க வேண்டாம், தூக்கு போட வேண்டாம், நம்ம ட்ரெயினில் போய் உழ வேண்டாம், உட்காந்த இடத்துல ஒரு 45 நிமிஷம் அவ்வளோதான் போதுண்டா. 9 வருஷம் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். அது எல்லாமே அதை கொடுத்து வச்சு தான் வச்சுருக்குறாங்க. நம்ம உபயோகப்படுத்த தெரியாமல் இது ஏன் அப்படி, அது ஏன் வந்துச்சு, அது ஏன் மூடிச்சு. மூடுதுன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ இந்த குடம்பு இருக்குது, தண்ணி ஊடுது, நிறைஞ்சிருச்சுன்னா அடைச்சி தானே ஆகணும். நிறைஞ்சிருச்சுன்னா அடைச்சி தானே ஆகணும். அடைக்காமல் விட்டுற முடியுமா? இப்போ உள்ள ஆள் பழைய காலத்தில் ஒரு 80-90 வயசுல வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை கடைசி நேரத்தில் பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு உணவுகளெல்லாம் குறைச்சி உயிர்த்தாலும் அப்படியும் தன்னால் கொஞ்சம் பயணமாகுது. இப்போயாவது நோய் வாய்ப்பட்டு டக்கு டக்குன்னு போகுது. அந்த கடைசி காலத்தில் அந்த ஒரு மனுஷன் சரியா அதில் ஏதோ ஒரு கதையை ஓட்டி விட்டுறாங்க, அது ஓடிக்கிட்டே தெரியுது. அவர் சாமி தெரிஞ்சப்பறம் அவர் சில நூல்களை படிக்கிறாரு, வாத்தியார் இல்லையா, விஞ்ஞானத்தையும் நூல்களை படிக்கிறாரு. இன்னும் சில சோசியம்லாம் பார்க்க தெரியும், சாதகம்லாம் பார்ப்பாருமா. அப்போ இந்த நூல்களை படிக்கிறது, இந்த சாதக இதுகள்லாம் படிக்கும்போது சில இதுகள் அவருக்கு அது நியாயமாக தெரியும், நடைமுறையில் இப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதை அவர் வாதம் பண்ணத்தான் செய்வார். ஆனால் அது நிரந்தரமான இதா அப்படின்னா இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ கடவுளே இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறோம், உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிறோம். அவனுக்கு அந்த இயற்கையான நன்மை போய் எவன் இல்லைன்னு சொல்றானோ அவன் தான் அதிகமாக கடவுள். எந்த சித்திரம் எடுத்தாலும் வானசாஸ்திரத்தை தொடாத சித்தர் உண்டா? இன்னைக்கு வானசாஸ்திரம் சித்தர்கள் சொன்னதை சொல்லிட்டு போனா அவங்களுக்கு அது மேல நம்பிக்கை இருக்கல. என்னடா பூமியில் உள்ள உயிர்களுக்கும் இவங்க பிறக்கிறதுக்கும் வாழ்றதுக்கும் மறைறதுக்கும் என்னமோ ஒண்ணு இருக்கேன்னு சொல்லிதானே அவங்க எழுதியிருக்காங்க. நம்ம நூல்ல படிக்கும், இயற்கையை தான் வழிபாடு பண்ணிருக்காங்கன்னு படிக்கும். நம்ம அதை நம்புறோமா? நம்ம ஒரு உருவ வழிபாடு தான் வாரணும். ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் செஞ்சதே அவங்க மரம் செடி கொடி பாம்பை கும்பிட்டாங்க. இயற்கை வழிபாடு. நம்ம முன்னோர்கள் மரம் செடி கொடி பாம்பு, இதுதான் அவங்களுக்கு தெய்வம். இப்ப நம்ம தேவை மாத்திக்கிட்டோம். அவங்க ஆதி மனிதனுடைய வழிபாடு அதுதான். கடப்பாரையும் வேலும் சூழாயத்தோட பிறந்து வந்தாரு. இல்ல நம்ம தேவை தகுந்த மாதிரி அவரை உருவப்படுத்தி நம்ம எப்படி எல்லாம் அளவுபடுத்தி பார்க்கணும்னு மைண்ட்ல அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம். எத்தனை ஒரு இதுல சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இப்போ நீ சொன்ன மாதிரி காலையில் எழுந்தோடனே சூரியனை வணங்கிட்டு தான் பயணம் பண்ண காலம் ஒரு காலமாக தான் இருந்துச்சு. இப்போ எத்தனை பேர் வெளியில் போய் சூரியனை நமஸ்காரம் பண்ணுறாங்க? அது இல்லை. நேற்று ஒரு உதாரணத்துக்கு வேற ஒன்றும் இல்லை. பாவனாத்துல ஆற்றுல தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது எப்பயும் போல. ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறான் இது தீர்த்தம்னு, உலகமே நம்பிட்டு ஓடுதாம இல்லையா? தண்ணி எப்பயும் போயிட்டு இருக்கு. புஷ்கரணி இன்னைக்கு தான் தேதி, அன்னைக்கு மட்டும் தீர்த்தம் தன்னால வடிஞ்சு வருமா? அவங்க வடிஞ்சு வருமா? இந்த இப்ப சந்திரனை பூமியோட நிழல் மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு மணி நேரம் நம்ம சந்திரனை பார்க்க முடியாது. அவங்க இதோட கனெக்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். எந்த ஆத்துக்கு நேர எந்த அச்சாம்சத்துல எந்த சம்பவம் நடந்துடும் அந்த ஆத்துக்கு புனிதம் கிடைக்குது. அதுதான் புஷ்கரணிங்கிறது. போறமே ஒழிய அதை விதண்டாவதமா நம்ம எடுத்து கொண்டு போனோம்னா
படிச்சவன் வந்து அவங்க கையில கிடக்க தாளெல்லாம் வந்து அது அறத்தாளா குறத்தாளா முக்காத்தாளா அது கடைசி தாளா முகத்தாளும் தெரியாம என்னத்தையே சொல்லிட்டாங்க. நம்ம அடி இதெல்லாம் சேர்ந்து இது பண்ணோம்னா 5 தலைமுறை திரும்ப பிறந்தோம்னா தான் வந்து மொத்தத்திலே வந்து முழுசா பிடிக்க முடியும். அப்ப கும்பமேளா நடந்த அதே டேட்ல உத்தரப்பிரதேசத்துல அந்த கங்கையாறு பொங்கி இப்பதானே நீங்க நம்பலையா? 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த புத்தகம் நம்பலையா? அதெல்லாம் இருந்துச்சு.